அவளை இன்ன வரைக்கும் என்ன கரிச்சு கொட்டுன்னு குழந்தைன்னு எப்படிம்மா இப்படி பேசுற? அதெல்லாம் அப்படித்தான், சும்மா அது இதுன்னு பேசாத. என்னைக்கும் ஒரே மாதிரி இருமா. ஒரு காரியம் நடக்குதுன்றதுக்காக மேல தூக்குறதும் காரியம் நடக்கலன்றதுக்காக கீழே போட்டு மிதிக்கிறதுமா இருக்காத, சரியா? நாளை பின்ன நீ பையனை தான் பெற்றிருக்க. இதுவே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கவே, அவன் இந்த மாதிரி கஷ்டம் அவங்க வீட்டில் பட்டிருந்தானா உனக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு பாரு. அதை விட்டுட்டு உனக்கு காரியம் நடக்குதுன்றதுக்காக தூக்கி தலையில வைக்கிறதும் இல்லைன்னா கீழே போடுறதுமா இருக்காம. அது இல்லடா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இதுவே வேற ஒரு மருமகளா இருந்திருந்தா எந்நேரமும் நீ பண்ணின கொடுமைக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லுவா. அப்படி இல்லையா நம்ம தடி கொடுத்தன போவோம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவ நீ பண்ற எல்லா டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு உன் கூடயே தான் இருந்திருக்கா. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதுவே வேற ஒரு பிள்ளையா இருந்தா என்ன, வேற ஒருத்தியா இருந்தா நீ பண்ற டார்ச்சருக்கு இந்நேரத்துக்கு உன்னை போட்டு தள்ளி